லெமன் சாதத்துக்கு தேவையானது ஒரு லெமன் எடுத்துக்கலாம், 2 வத்தல், கருவேப்பிலை, 2 பூடு, கடலப்பருப்பு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயப்பொடி போடணும்ப்பா. பெருங்காயப்பொடி இது இப்போ சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறணும்ப்பா, அப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயை வச்சுக்கலாம், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு, கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து வெடிக்கட்டும். நாங்கள் 2 வத்தல் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, பூடு, கடலப்பருப்பு, இதில் வந்துப்பா லெமன் புழிஞ்சு வச்சுக்கேப்பா. இந்த கடலப்பருப்பு நல்லா பொரியணும்ப்பா, எல்லாமே கொஞ்சம் சவக்க. இதில் வந்து மஞ்சத்தூள், சரியா, மஞ்சத்தூள் போட்டுடணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள். அடுத்து பெருங்காயத்தூள் வேறு போடணும்ப்பா, சரியா. அடுத்து பெருங்காயத்தூள் 5 நிமிஷம் தான்ப்பா, 5 நிமிஷம் நல்லா இதாகவும் இறக்கிடுவோம். இது லெமன் ரெடிப்பா. சாதம் ரெடி ஆனோடனே லெமனை கிண்டி உங்களுக்கு காமிக்கிறேன், பார்ப்போமா. லெமனை கிண்டி இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும்ப்பா. அடுத்து லெமன் சாதத்தை கிண்டிட்டு உருளைக்கிழங்கு பொரியலை காமிக்கிறேங்க, சரியா. தேவையானது உப்புப்பா, உப்பு. லெமன் ரைஸை கிண்டிக்கலாம்ப்பா. இப்படி சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கணும்ப்பா, அப்போ தான் நல்லா லெமன் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சரிங்களா. லெமன் சாதம் ரெடி. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். லெமன் ரைஸ் ரெடி.